உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத பலன்கள். யாருக்கு பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்கு ஆனி மாத பலன்களை பார்க்க போறோம். ஆனி 1 முதல் ஆனி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களின் முத்தான பலன்களை தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான பலன்களாக, சிறந்த பலன்களாக இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படி ஆனி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு பார்ப்பதற்கு முன்னால், இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பிரச்சனைகளோடு, எத்தனையோ வேதனைகளோடு, இது என்னைக்கு நடக்கும், இது நடக்குமா, இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமான்னு வேதனைப்படுகின்ற இந்த காலத்தில் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உங்களுக்கு நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன். உங்களுடைய நடக்காத காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதற்கான ஒரு சின்ன விளக்கங்களை தரப்போறேன். அந்த விளக்கத்தை பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். ஆக நீங்க அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அத்தனை பொறுத்து இருக்கு, இத்தனை பொறுத்து இருக்கு, 10க்கு 11 பொறுத்து இருக்குன்னு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே படுத்தி அதாவது விவகாரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுங்களை என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறது இல்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியம் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்கே தவறு விட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொரு வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிற்கும் அப்படின்னாங்க. ஐயா, இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்து கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்து கூட வழி இல்லை. ஆக அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணம் முடியல ஐயா, 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட
ஒரு ஜாது ஆரம்பத்தில் இந்த பிறந்த ஜாத்து பற்றி அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனால் இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா இப்போ அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறித்து எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்கள் உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்போ கல்யாணம் எப்போ முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கி ஜாதக ஆரம்பத்திலே பொருத்தம் சரியாக பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்போ, இந்த சொத்து எப்போ கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிகளை பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிகளை பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேலே கடன் ஆகிட்டு இந்த கடனில் எப்போ சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கோ ஜாதக தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கேயோ பார்த்துட்டான், சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். ஆணி மாத பலன்களில் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல விளக்கத்தோடு மீண்டும் தொடரும் சொல்லியிருந்தோம். அதனால மீண்டும் ஆணி மாத பலன்களில் தனுசு ராசிக்கு ஒரு விரிவான பலன்களாக பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடம், தனுசு ராசியில் ஆணி மாத கிரக அமைப்புகளில் தனுசுக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், 6ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு, உலக வெற்றி பெறக்கூடிய 7ஆம் இடத்தில் தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன், மேலும் பாக்கியாதிபதி சூரியன், 6-11 லாபாதிபதி சுக்கிரன், அத்தனை கிரகங்களும் ஒரு சிறந்த வலிமையான மாதங்களாக தனுசு ராசிக்கு அமைந்திருக்கிறது இந்த ஆணி மாதம். அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனுசு ராசி கிரகம் வலிமையடைம்போது அந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றமான மாதமாக, இடம் வீடு முன்னேற்றங்கள், சொத்துக்கள், பதவி உயர்வுகள் பெறுகின்ற அருமையான மாதங்களாக அமையும். தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடையும் பொழுது 7ஆம் இடம் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வலிமை என்பது உலக வெற்றிகளை அடையக்கூடியது, வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுத்துவது, வெளிநாட்டு ஏற்றுமதி தொழிலுக்கு சிறப்படைவது,
வருமானங்கள், தொழில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், அரசு உத்தியோகத்தின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், பதவி உயர்வு பெறக்கூடிய காலங்கள். இது ராசி கட்டத்தினுடைய கிரக மாற்றத்தினுடைய அமைப்புகள். இப்ப ஆணி 32 நாட்களுமே உங்களுக்கு சிறந்த யோகமான நாட்கள் அமையாது. அதில் ஒரு 9 நாட்கள் உங்களுக்கு காணிச்சு, அதில் ஒரு நாள் சரியில்லாமல் இருக்கு, அந்த நாளில் எதுவும் செய்யாதீங்க. இப்போ ஆணி 1ஆம் தேதி, இந்த ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 அன்று மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்ந்து மேசத்திலிருந்து பார்க்கக்கூடிய அருமையான நாள். ஒரு கிரகத்தை, ஆட்சி பெற்ற கிரகத்தை மேலும் வலிமையோடு குரு பார்க்கும் பொழுது, மேலும் சந்திரன் அந்த இடத்திலிருந்து வலிமையா பார்க்கும் பொழுது, குருச்சந்திர யோகத்தில் பார்க்கும் பொழுது, அந்த நாள் மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றத்திற்குரிய, தொழில் முன்னேற்றத்திற்குரிய, வருமானங்கள் கொட்டி தருகின்ற அருமையான நாள். அரசாங்க பதவியின் மூலம் உயர்வு வருகின்ற நாள். இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பெறக்கூடிய அருமையான நாள். பூ வைக்கலாம், அந்த நாளில் பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், இடம் முடிக்கலாம், வீடு வாசல் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு காரியங்களும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாட்களாக அமையும். இப்படி போன்ற சுபகாரியங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய எல்லா தேதிகளிலுமே அந்த காரியத்தை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்த தேதி இந்த ஆணி 8 எதுவும் பண்ணாதீங்க. ஆணி 8 22/6/2024 ஒன்றுமே பண்ணாதீங்க. அடுத்து ஆணி 9, ஆணி 9 23, ஆணி 9 சிறப்பு நல்ல கவனிங்க. ஆணி 9 23/6/2024 அன்று பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது. எப்பொழுது நல்ல சந்திரன் என்பது உங்க உடல் எடுக்கின்ற முயற்சி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுடைய உழைப்பு, உங்க வருமானம், முன்னேற்றம் அதிகப்படக்கூடிய காலங்கள். உங்க சந்திரனை குரு எப்பெல்லாம் பார்க்க, சந்திரன் என்பது உங்க உடல். நல்லா கவனிக்க, உங்க உடல் எங்கெல்லாம் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள். ஒரு இடம் முடிக்கலாம், வீடு சம்பந்தம் வீடு முடிக்கலாம், சொத்து முடிக்கலாம், வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம். இப்படி எல்லாவித காரியங்களுமே குரு சந்திரனை பார்க்கும் போது மிகப்பெரிய வெற்றியின் ஆளாக அமையும். அந்த நாட்களில் மட்டும்தான் நான் சொன்னேன், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் குரு சந்திரனை பார்க்க, அது மட்டும் தான் அம்ச பலனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இறைவன் ஒவ்வொரு நாளையும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டம் படைக்கிறார். எல்லாம் ராசி கட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ராசி கட்டத்தினால ஒன்றும் நடக்க போறதில்லை. அம்சம் ஒன்று இருக்கு, அந்த அம்சப்படிதான் அம்சமா நடக்கும். அவ்வளவு அம்சமா இருக்கியா அப்படின்னு சொல்ற, அந்த அம்சமா எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதான் அம்ச பலன்கள். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்து ஆணி 11. இந்த ஆணி 11 25/6/2024 அன்று திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்ச பலன்கள். அப்ப தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடியது. மற்றவர், அதாவது ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி ஒருத்தரை நம்பி ஒரு காரியம் தடைபட்டிருந்தா அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று சொல்லக்கூடியது. வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் என்று சொல்லக்கூடிய, திட்டமிட்ட காலங்கள் தடைபடும் பொழுது அது திட்டமிடாத நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத யோகத்தை தரக்கூடியது. மேலும் பாக்கியாதிபதி, அதாவது பெரிய மனிதரின் மூலம் உங்களுடைய முக்கியமான காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள். ஏன்னா உங்களுக்கு சூரியன் பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி தனுசு ராசிக்கு தனஸ்தானத்தில் இருந்து சந்திரனை பார்க்கும் பொழுது நல்ல மனிதர்கள் மூலம், முக்கியமான உயர் அதிகாரிகளும் ஒரு நல்ல மனிதர்களும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நாள். சரி, அது ஒன்று. அடுத்து ஆணி 13. இந்த ஆணி 13 என்பது சதயம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும். அதாவது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அங்கு ஏற்கனவே ஆட்சி பெற்ற, அதாவது உச்சம் பெற்ற சுக்கிரன், அதாவது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பலன்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உச்சம் பெற்ற சுக்கிரனோட சந்திரன் இருக்கும் பொழுது, சந்திரன் எப்பவுமே உங்க உடல் உழைப்புன்னு சொல்லிட்டேன், நீங்க உங்கள் உடல் எடுக்கின்ற முயற்சிகள் சொல்லிட்டு அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக. ஒரு திருமண யோகம், சொத்து, 4ஆம் இடம், வீடு, இடம், வாசல், வாகன யோகங்கள்,
அரசாங்க பதவிகள், அதே நேரத்தில் சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் பெறுறதுனால மேலே அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய செவ்வாய் வந்து கண்ணிலேருந்து வரை பார்க்கக்கூடியது. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள், பூரிய சொத்து முயற்சிகள், இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரி, அடுத்து ஆணி 14. இந்த ஆணி 14 என்பது 28/6/2024 பூரட்டாய் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் மகரத்திலிருந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில் அந்த பாக்கியாதிபதி சூரியன் இருந்து சந்திரனை பார்க்கும்போது பௌர்ணமிக்கு இணையான யோகம். மீண்டும் ஒரு நல்ல மனிதர்கள் மூலம் நல்ல ஒரு காரியங்கள், உயர்ந்த மனிதர்கள் மூலம் நல்ல ஒரு காரியங்களை மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காரியங்கள். ஏற்கனவே வந்து ஒரு நல்ல மனுஷரை பார்த்து இந்த காரியம் முடியணும்னு சொல்லி வச்சிருந்து அவங்கள பார்க்கும்போது அந்த காரியங்களை மிகப்பெரிய வெற்றி அடையும். நல்ல வெற்றி, காசு பணங்கள் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வியாபார யுக்திகளை பயன்படுத்தி அந்த வியாபாரத்தை வெற்றியடை வைக்கலாம். அதாவது நீண்ட நாட்கள் வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்து வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 19. இந்த ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சகத்தில் இருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. அதாவது தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல சொத்துக்களை பெறக்கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறது. மேலும் பயணத்தின் மூலம் ஒரு அரசாங்க முயற்சி, பயணத்தின் மூலம் அந்த அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டு வெற்றி அடைவது. சந்திரன் வந்து ஒரு அமைச்சர் போன்ற ஒரு உத்தியோகத்தை தரக்கூடியவன். சந்திரன் உச்சம் பெற்றுட்டாலே ஒரு அமைச்சர் போன்ற உத்தியோகத்தை தரக்கூடிய அந்த அளவுக்கு உயர்ந்த பதவிக்கு முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். உயர்ந்த தொழில் வருமானங்கள், முன்னேற்றங்கள் பெறலாம். வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக இருக்கும். சொத்துக்கள் சேரக்கூடிய காலம், பூமிகாரன் வலிமை அடையும் பொழுது சொத்துக்கள் சேரக்கூடிய காலங்களாக தான் இருக்கும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக முடியக்கூடிய காலங்களாக தான் இருக்கும். ஆக 12ஆம் இடத்தில் பூமிகாரனே வலிமை எடுக்கும். 12ஆம் இடம் ஏற்கனவே வந்து அந்த இடம் வந்து வலிமை, எந்த ஒரு கிரகம் வலிமை, வாகனம், சொத்துக்கள், வீடு, இடம் இதெல்லாம் அமையக்கூடியது. அப்போ பூமிகாரே 12ஆம் இடத்தில் வலிமை அடையும் போது தனுசு ராசிக்கு அதை நிறைய சொத்துக்களை பெறக்கூடிய காலங்கள் ஏற்படும். அடுத்து ஆணி 20. ஆணி 20 என்பது 4/7/2024 அன்று மிருகசீரிஷர் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது. மேலும் மீனத்திலிருந்து சூரியன் பார்க்கிறார். மிருகசீரிஷர் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் குரு பார்ப்பது, மேலும் மீனத்தில் சூரியன் பார்க்கிறது. ரொம்ப அருமையான அரசாங்க வேலை முயற்சிகள், சொந்த தொழில் முயற்சிகள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திருமண முயற்சிகள், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, இதெல்லாம் செய்யலாம். வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம். அடுத்து அந்த ஆணி மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்துட்டோம். ஆணி 30. 14/7/2024 ஆணி மாதத்தின் கடைசி ஆணி 30 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கும் அருமையான நாள். சந்திரனை எப்பெல்லாம் குரு பார்க்குறோம் அந்த நாளெல்லாம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்கள் உடல் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய காலங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு. அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய், அதாவது பூமிகாரன் மகரத்தில் உச்சம் பெறுகிறார். எங்க? தனுசுக்கு 2ஆம் இடத்துல. எப்படி யோகம் பாருங்க. அப்போ உறுதியாகுதுல, தனுசுக்கு 2ஆம் இடத்துல பூமியாரன் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் ஒரு செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது அப்ப அது சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வரலாம். இல்ல பூமி இடம் வடம் சம்பவம் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், உயர்ந்த பதவி கிடைக்கலாம். இது எல்லாமே நடக்கும். ஆக ஆணி 30 வரைக்கும் ஒரு சில விளக்கம் கொடுத்தா நல்ல பலன்கள்லாம் சிறப்பாக ஆணி மாதம் சிறந்த பலன்களாக அமைய போகுது தனுசு ராசி. என்னங்கன்னு ஒன்றுமே நடக்கலையாங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு அது நடக்க மாட்டேங்க, இது நடக்க மாட்டேங்க, அந்த ஜோசியரை பார்த்தோம், இந்த ஜோசியரை பார்த்தோம், என்னென்னோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போனோம், எத்தனையோ பரிகாரம் பண்ண ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும்.
இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறா இருக்கணும். இதைத்தாங்க சொல்ல போறேன். ஒண்ணு உங்க நோட்டு தப்பா இருக்கணும், இல்லை நான் தப்பா இருக்கணும். ரெண்டு காரணம் தான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில், பிரம்மனால், இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்களும் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதை சரியாக கணித்தால் சரியா நடக்கும். சரியா நடக்கும், நடந்தே ஆகும். அதுல எந்த மாற்றம் இல்லை. என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் முடியலையா? வேலை கிடைக்கலையா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? எத்தனை வருஷம் ஜாதகத்துக்கிட்ட அலையறீங்க? அலையாதீங்க. எத்தனை வருஷம் வேலை இல்லை? அரசாங்க வேலைக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்றீங்க? குழந்தை எத்தனை வருஷம் இல்லை? சொத்து பிரச்சனை ஏன் எடுத்துக்கிட்டே போகுது? கோர்ட்டு பிரச்சனை ஏன் எடுத்துட்டே போகுது? அது எப்ப முடியும்? வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை. பிள்ளைங்க நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்ச புருஷன் முன்னாடிக்குள்ள பெரிய பிரச்சனை இருங்க. பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும். காசு கொடுத்த காசு நம்பி ஒருத்தர் நம்பி காசை கொடுத்தோம், ஏகப்பட்ட காசு கொடுத்தா அந்த காசு பணம் வரல. இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி அங்க பார்த்து, இங்க போய் பார்த்து, அங்க பார்த்து, இங்க பார்த்து, எத்தனையோ பரிகாரம் பண்ணா, எத்தனையோ கோயில் குளம் போயிட்டோம், ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க? என்ன பார்த்து நடக்கல சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நல்ல கவனிக்க ஒரு நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. என்னதான் உங்க ஜாதகத்தில் என்னதான் கோளாறு, ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல பார்த்தோம். திரும்ப சொல்றேன், இங்க நான் சொல்லக்கூடிய அத்தனை உங்களுக்கு நடக்காத பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குது. ஆக கண்டிப்பாக உறுதியாக உங்கள் எதிர்காலம் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் சொந்தது நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.